இருக்கும்போது அள்ளி அள்ளி குத்துட்டேன். இப்போ ஒண்ணுமே இல்லாத உட்காந்துக்கிறேன். என்னத்தான் பண்றதுன்னு தெரியலையே. பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை இருக்குதே. டீ கடையா? டீ கடை என்னத்துக்குமா கேக்குறேன்? இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். அதாம்மா பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை இருக்கு இருக்கட்டும். நீ டீ சாப்பிட போறியா? டீ தான் எனக்கு பிடிக்காத. டீ கடை பிடிக்காதா? காப்பி குடிப்பேன்னா? காப்பியே எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா டீ காப்பிலாம் எனக்கு பழக்கமே படுத்தல. டீயும் குடிக்க மாட்டேன், காப்பியும் குடிக்க மாட்டேன். அப்ப என்னத்துக்கு டீ கடை கேக்குறேன்? இல்லன்னா நான் குன்றத்துக்கு போனோம். குன்றத்துக்கு போற வழி ஏதோ ஒருத்தர் கேட்டான். அவர் சொன்னாரு இப்படியே போமா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்க டீ கடை இருக்கும், அதான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போற? பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த மட்டன் கேளு, டீ கடை எங்க கேக்குறா? லூசுக்கு சொன்னீங்கன்னா அவ்வளவு தெரிஞ்சுங்க. பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தா ஓவரா பேசுறீங்க. ஏமா கோவப்படாதமா, குன்றத்தூருக்கு போற. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருந்து கேட்டா வாசுவோம். டீ கடை ஏன் கேக்குறதானே கேக்குறேன். லூசாயா நீ? உனக்கு அப்பப்பா புரிய வைக்க முடியும். நான் வேற இடத்துக்கு தெரிஞ்சுக்கிறேன். இது இருக்கத்திலே பெரிய லூசு பழுகுதா? என்ன லூசுன்னு சொல்லிட்டு போது பாரு, மூஞ்ச பச்சாதுக்கா. கடல் மேல் பிறக்க வச்சாய் எங்களை கண்ணீரில் மிதக்க வச்சா. என்னப்பா எங்க போறா? பார்த்தா தெரியலையாப்பா? பார்த்தா என்ன தெரியுதா? எங்க போறேன்னு தானே கேட்டான். மீன் பிடிக்க போறேன். மீன் பிடிக்க போறியா? எதுல போய் பிடிப்பா? ஏரியில போய் பிடிப்பேன். ஏரியில பிடிக்கிறியா? எத்த வச்சு பிடிப்பா? இதுதான் இங்கே என்ன வேலை? டேய் அது வலியா? வெங்காயம் கொஞ்சம் தானே அது? உனக்கு இது வெங்காய கோணி, இது எனக்கு வலை. வா மீன் பிடிக்கலாம். உனக்கு வலையா? சரியா? எத்தனை கிலோ மீன் பிடிச்சிக்கிறாதுல? ஏகப்பட்ட மீன் பிடிச்சிக்கிறேன் கனவுல. இப்பதான் நிஜத்தில் பிடிக்க போறேன். இதெல்லாம் திமிங்காலம் வச்சு சாவடிச்சுடா. வருதுக்கு போது எனக்கு என்ன? ஏய் போ பாப்பா, அவனுக்கு 1 கிலோ மீன் கொடுக்குறேன். டேய் கோவத்தை கலப்பாதுடா, போடா. ஏற்கனவே 10 பைசா இல்லாத கழுப்பாக்குறேன். மீன் வித்தா காசு வரும், அது தெரியாதா உனக்கு? பாரு பக்கத்துல எவ்வளவு பெரிய கல் இருக்குது பாரு, தூக்கி மண்டையில போட்டுருவேன். அந்த வெங்காயம் வேலை வச்சு மீன் பிடிக்க போறேன். நீ போடா. உழைக்க தெரியாத புள்ளையாகிற தத்திரம் முடிச்சுவேன். அந்த வெங்காயம் வேலையை வச்சு என்ன மீன் பிடிப்பான்னு தெரியலையா? ஒரு வேலை செய்யல, வீட்டு ஒரு வேலை செய்யாத துண்டு உக்காந்துக்குதுங்க. ஏமா என்னம்மா ஒரு மனுஷால உட்காந்துக்கிறேன், நீ பாட்டு தண்ணி ஊற்றின்னு போயின்னுக்கிற. நீ ஏன்டா என் வீட்டு வாசிப்பில் உக்காந்துங்கிற? இது உங்க வீட்டு வாசலா? ரோட்ல தானே உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் மனசாட்சியோட பண்றியா நீ? டேய் எனக்கு 1008 வயசு இல்லடா, உன்னா கூட சண்டை போட்டு அவசியம் இல்லை. உன்னை யாருமா சண்டை போட்டு சொன்னே? இது உங்க வீட்டு வாசலா இருந்தாலும் டேய் இங்க உட்காரதுடா அப்படியே உட்காரான்னு சொன்னா எந்த போயிட போறேன். அதுக்காக எச்சு தண்ணி கந்து ஊத்துவா? இந்த திமுறெல்லாம் பேசாது, என் வீட்டு வாசிப்பில் உக்காந்துக்கின்னு. அதனால தான் உன்னை ஆண்டவன் இப்படி வச்சுக்கிறான். நான் எப்படி வச்சுக்கிறேன் ஆண்டவன்? என்ன பேசுற நீ? இந்த ரோடு உக்காந்துக்கிறேன் அவன் வீட்டு வாசிப்பில்ல. அப்பே தத்துவம் போயிச்சு. ஐயா பின்ன உங்க வீட்டு வாசல உட்காந்து தப்பா? அதுக்கு இது மாதிரி கேள்லாம் கேட்பியா நீ? ஆமாடா கேப்பண்டா. உனக்கு சூடு சொன்ன வாசம் தான் ஏந்து போட என் வீட்டு வாசிப்பில் உக்காராத. இதெல்லாம் நல்லதுக்கலமா, ரொம்ப இதுவா பேசிட்ட நீ. அப்படித்தான்டா பேசுவேன். என் வீட்டு வாசிப்பில் உக்காராத, ஏந்து போடா. காலையில எவன் மூஞ்சில மூச்சுன்னு தெரியல, ஒண்ணு விளக்கமாவே படுத்த. எப்பா உங்க வீட்டு வாசல உட்கார கூடாதுப்பா. நான் தேவை மாதிரி யாருமே இல்லையா? ஒரு ஆள் மாட்டினா போதுமே. தம்பியா பாக்கத்து பெரிய புள்ள மாதிரி இருக்கிறா, என்ன சில்லறை இருந்தா குத்துட்டு போயேன். உனக்கு காசு வேணுமா? ஆமாப்பா. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் ஓகேப்பா, சுத்தமா இல்லப்பா என்கிட்ட. உனக்கு காசு நான் கொடுக்குறேன், நான் சொல்றத செய்வியா? என்னால முடிஞ்சதான் செய்யறேன்ப்பா. எனக்கு காசு குடுக்குறியா? இது கூட செய்ய மாட்டேனா? நீ இங்கே இரு, நான் ஒருத்தர் கூட்டின்னு வரேன். அவர்கிட்ட ஆமா சம்மதம் மட்டும் சொல்லு. ஆமா சம்மதமா? அது என்னத்துக்கு பாது ஆமா சம்மதம்? கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்காதப்பா. உனக்கு காசு வாங்கி தரது என்னோட பொறுப்பு. சரிப்பா நான் சொல்லிடுறேன், நீ போய் கூட்டினாப்பா. சரி இங்கே இரு, இதை வந்துடுறேன். கடல் போல வந்து யார் பெத்த புள்ளியோ. சரி நம்ம இங்கே உட்காரலாம், இது வேற கத்த பொழுதா? நான் மட்டும்தான் இந்த பொம்பளைக்கு இழிச்சவை. எப்ப பார்த்தாலும் என்னையே கரைச்சு கொட்டும். என்னம்மா என்ன இதெல்லாம்? யார் நீ இங்க உட்காந்துக்கிற? நான் எங்க உட்காந்தா என்னம்மா? குப்பி தூக்கி வந்து தள்ளி அப்படியே கொட்டி போற. ஏன்பா ஏன் வீட்டு வாசல்ல ஏன் பண்ணி உட்கார்ற? வேற எங்க போய் உட்கார வேண்டியது தானே? ஏமா வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை வந்துச்சு, எச்ச தெரிஞ்சுக்க ஊத்திய, நீ தலைமையில குப்பி கொட்டி போற. என்ன தான் நினைச்சுக்கிறேன் நீங்க? நாங்க நினைக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார? வயிற்றுக்கு என்ன துண்ற? சோறு துண்டியா என்ன துண்டியா? ஐயா என்னம்மா நீங்க ஒரு சாரி கேட்கலாம் கூட பரவாயில்ல, இவ்வளவு அடாவடியா பேசுறீங்களாமா? அப்படிதான் பேசுவோம். இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல்ல உட்காராத, போயா. ஐயோ அப்பவே அந்த போயிருப்பேன் இந்த ஊட்டானந்து. இவங்க மட்டும் வேற இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டுனா இன்னும் என்ன நடக்குன்னு தெரியலையே. ஏவா பார்த்து வைக்க சொல்லிச்சுல? ஓகே சொல்லிச்சு சார், நீங்களே ஒன்னா கேளுங்க. என்ன டாக்டர் கூட்டின்னு வரான்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீ தானாப்பா? நான் தான் சார். கேளுங்க நீங்களே. உனக்கு சம்மதமாப்பா? சொல்லுப்பா, கேக்குறாங்களா? காசு காசுலாம் தருவாங்க, சம்மதமா? அதை சொல்லு. சம்மதம் சார் சம்மதம். காசு தரேன்ட்டீங்களா? அது போதும்.
இந்தாப்பா இதுல 1500 ரூபாய் இருக்குது. இந்தாப்பா 500 ரூபாய். 500 ரூபாவா? எனக்கா? உனக்குதான் வச்சுக்குப்பா. அப்புறம் இந்த அரிசி பருப்பு ஹார்லிக்ஸ்லாம் எங்க சார்? அதை போய் ஹாஸ்பிட்டல் வாங்கிக்கோ, தந்துருவாங்க. சரிங்க சார், நான் போறேன். டாக்டர் சொல்றது கேளுண்ணா. நான் டாக்டர் சொல்றது கேளுன்னு சொல்றப்பல. என்னங்க சார், சொல்லுங்க சார். பாப்பா சின்ன ஒரு ஆபரேஷன் தான், வலிலாம் இருக்காது, பயப்படாதண்ணா. என்னது ஆபரேஷனா? என்னப்பா தெரியாத மாதிரி பேசுற? நீ தானே சம்மந்தம் சொன்ன. சார் ஒண்ணுமே புரியல சார். டாக்டர் பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது, தூக்குங்க. ஏய் இருப்பா என்ன ஒண்ணும் புரியல. என்னப்பா? யோ குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு நீ தானே ஓகே சொன்ன. என்னது குடும்ப கட்டுப்பாடா? ஆமாயா, அதுதான் காசு கொடுத்தேன். ஹார்லிக்ஸ் அரிசி பருப்புலாம் வாங்கி சொன்னேன். வா வா வா. நான் வர மாட்டேன் சார். நான் வர மாட்டேன்.